அமெரிக்க அதிபர் டிரம்ப் காசா விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தபோது தவறுதலாக செய்தியாளர் ஒருவர் மைக்கை வைத்து டிரம்பின் வாயில் இடித்துவிட்டார். உடனே முறைக்கும் தொனியில் டிரம்ப் பார்த்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றன. ஜெர்மனியின் தலைநகர் பெல்கிரேடில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பரில் நோவி நகரில் ரயில் நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 15 பேர் பலியாகினர். செர்பியா அதிபர் அலெக்சாண்டர் வியூகெக் ஆட்சியில் ஊழல் நிலவுவதுதான் இந்த விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி விபத்து நிகழ்ந்தது முதலே மாணவர்கள் தினசரி போராட்டங்களை அரங்கேற்றி வந்தனர். இதற்கு ஆதரவு பெருகிய நிலையில் ஆசிரியர்கள், விவசாயிகள், பல்துறை பணியாளர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். 12 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள அலெக்சாண்டர் வியூகெக் இது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.